சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் நிர்மல்குமார் அவர்களது தந்தையும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை முன்னாள் கூடுதல் இயக்குநருமான மறைந்த முருகேசனின் நூற்றாண்டை முன்னிட்டு வாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விழா நடைபெற்றது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொற்பொழிவாற்றியதையும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் நூற்றாண்டு விழா காணும் முருகேசன் ஆகியோரை நினைவு கூறும் வகையில் சொற்பொழிவுகள் மற்றும் பள்ளியின் விழாக்கள் நடத்தும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் தங்களது குடும்ப சொந்த நிதியாக 8 லட்சம் ரூபாய் மற்றும் சமூக பங்களிப்பு நிதியாக தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையின் திட்டமான நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்திற்கு நிதி 8 லட்சம் ரூபாய் மற்றும் சமூக பங்களிப்பு நிதி 1,70,000 என மொத்தம் 9,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அரங்க மேடையினை திறந்து வைத்தார். புதிதாக கட்டப்பட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தி, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் முருகேசன் அரங்க மேடையையும் மேடையில் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுக்களையும் அவர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், வாழ்க்கையில் படிப்புதான் சொத்து, அதை கவனத்தில் கொண்டு நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என பள்ளி மாணவர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். என்ன சொத்து வேணா இருக்கலாம்ப்பா, வரும் போகும், அது நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவாங்க, போயிடும். ஆனா படிப்புன்ற சொத்து தான் நீ அக்வயர் பண்ண படிப்புன்ற சொத்து உன் கடைசி காலம் வரை உன் இறப்பு வரைக்கும் உன் கூடவே இருக்கிற ஒரே சொத்து படிப்பு சொத்து தான். அந்த படிப்பினால் தான் நாம் முன்னேற முடியும். தொடர்ந்து விழாவில் நூற்றாண்டு காணும் முருகேசனின் நினைவாக மாணவர்களுக்கு டி-ஷர்ட் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் சார்பில் நூற்றாண்டு காணும் முருகேசனின் குடும்பத்தினர் சார்பிலும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வம், வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஷ்ராகர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிபின், சென்னை மருத்துவக் கல்லூரியின் இரத்த நாள அறுவை சிகிச்சை நிறுவன முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் ராஜ்குமார், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மோகனா, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் திரிபுர சுந்தரி, ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகராணி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சக்திவேல்குமார், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நூற்றாண்டு விழா காணும் முருகேசனின் குடும்பத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.